குட் ஈவினிங் டு ஆல். குட் ஈவினிங் சார். ஆக்சுவலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு என்ன டே? இன்னைக்கு டே 2 கரெக்டா? நேற்று டே 1 போட்டோம், இன்னைக்கு டே 2. சரி, ஓகே, ஃபைன். நம்ம இந்த டே 2ன்றது எதுக்காகனா நம்ம புது புது ஃபார்முலாஸ், ஓகேவா, நம்ம கத்துக்கிட்டு சில ஃபார்முலாஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து எடுத்து வரலான்னு இருக்கோம். ஸோ எடுத்த உடனே பைத்தானு இது மாதிரி எடுத்துட்டு போகாம பேசிக்கா பிரைமரியா இருக்க ஃபார்முலாவா நம்ம எடுத்துட்டு போலான்றத எடுத்து வந்திருக்கோம். சரி, ஓகே. இதுல இன்னைக்கு நான் சின்ன ஃபார்முலா கேட்கறேன், அதை நீங்க சொல்லுங்க, ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம கத்துருப்போம்ல, இன்னைக்கும் நேற்று கத்துருப்போம்ல. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் கேட்கறேன். ஸோ ஒரு எக்ஸல் ஷீட்ல எக்ஸல் ஃபார்முலா, ஓகே. ஸோ எக்ஸல் தானே கத்துக்கிட்டோம். ஸோ எக்ஸல் ஃபார்முலா போவோம். ஸோ எக்ஸலை பொறுத்த வரைக்கும் காப்பியோட ஃபார்முலா சொல்லுங்க. கண்ட்ரோல் பிளஸ் சி. குட். ஒரு ஆளா சொல்லுங்க. கட்டோட ஃபார்முலா என்னது? கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ். குட். பேஸ்டோட ஃபார்முலா கண்ட்ரோல் பிளஸ் வி. குட். இந்த கண்ட்ரோல் பிளஸ் டினா என்ன? அதோட மீனிங் சொல்லுவேன்ல. கண்ட்ரோல் பிளஸ் டி மேல இருக்க செல்ல இருந்து வரும்ல. நம்ம ஒரு பேர் டைப் பண்ணிச்சோம்னா அது வந்து நம்ம திருப்பி டைப் பண்ணிட்டால அது கண்ட்ரோல் பிளஸ் டி கொடுத்தா மேல இருக்கு அப்படியே. ஓகே. கண்ட்ரோல் பிளஸ் எஃப் ன்னு என்ன பேர்? ஃபைண்ட் அவுட் பண்ணி தேடுறது, ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம ஏகப்பட்ட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இப்போதைக்கு பேசிக்கா சொல்லிட்டு வரோம். ஸோ போக போக என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலாவை இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஓகேவா? புரியுதா சொன்னது? ஸோ அதனால வந்துட்டு சரி, ஃபைன். இதே மாதிரி நம்ம டெய்லி பேசிஸ்ல ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு ஃபார்முலாவா கத்துப்போம். ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி தரேன். அதை நீங்க டெய்லி பேசிஸ்ல பிராக்டிஸும் பண்ணுங்க. இது இல்லாம நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம், ஓகேவா? சரி, ஓகே.